ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். விநாயக பெருமானுக்கு காஞ்சி மகான் விநாயகரை பற்றி எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மகா சங்கடகர சதுர்த்தி வந்தால் விநாயக பெருமானை நீ வணங்கிவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த சிறப்பு பரிகாரத்தை இந்த ஒரு நாளில் மட்டும் நீ செய்து பார். அவ்வளவு நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதுவரைக்கும் நீ தொடங்கி பாதியிலே நடக்கக்கூடிய காரியங்கள் நல்ல ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்தால் இதனை மட்டும் நீ செய்து பார்த்தாலே போதும் என்று காஞ்சி மகான் மகாபரியவா பக்தர்களிடம் கூறியிருக்கிறார். அதே போலவே வரக்கூடிய ஆகஸ்ட் 31 சங்கடகர சதுர்த்தி நாளில் பகல் முழுவதும் விநாயகரை நினைத்து வழிபட்ட பிறகு இரவு சந்திரன் உதித்ததும் சந்திர தனிசனம் செய்வது, விநாயகரை நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்வது பாரம்பரிய வழிபாட்டு முறையாக இருக்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் தானாகவே ஏற்படும். நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல முறைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்திவிடும். காஞ்சி மகான் மகாபரியவா பேசுவது போன்ற எளித பக்தி முறையில் இதை நீங்கள் நினைத்து பாருங்கள். சந்திரனை பார்க்கிறோம் என்பதற்காக மட்டும் பார்க்க வேண்டாம். அந்த நிலவை படைத்த இறைவனை நினைக்க வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய இருளானது நீங்கி புத்தியில் ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனையை நீங்கள் செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது கிடைத்துவிடுமாம். இரவில் சந்திர தரிசனம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது முடிந்தால் விநாயக பெருமானை நினைத்து கொண்டு நல்லெண்ணெயிலோ அல்லது நெய் தீபமோ நீங்கள் ஏற்றி ஒரு தீபத்தை மற்றும் சந்திர பகவானுக்கு உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் நீங்கள் இந்த சந்திர தரிசனத்தை பார்க்கும் பொழுது ஏற்றி வைத்துவிட்டு விநாயகர் பெருமாளை மட்டும் மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள். கோடி நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். நாம் அனைவருமே இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் காலையில் மட்டும்தான் விநாயகரை வழிபடுவோம். ஆனால் இரவிலும் வழிபட்டால் அவ்வளவு சிறப்புகள் நமக்குள்ள ஏற்படும். அன்று இரவு சந்திரனை பார்த்தவுடன் முதலில் கைகளை கூப்பி விநாயகரை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் விநாயகர் பெருமானை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் தடைகளும் நீங்கி மன அமைதியும் நல்ல புத்தியும் கிடைக்க அருள் செய்ய வேண்டும் என்று மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வேண்டுதல் உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்த காரியத்தை தேடி கொடுக்கும். முடிந்தால் வீட்டிலேயே விளக்கை ஏற்றி சந்திரனை நோக்கி சில நிமிடங்கள் அமைதியாக நின்று அல்லது அமர்ந்து பிரார்த்தனை செய்யலாம். அதன் பிறகு விநாயகருடைய நாமத்தை சொல்லி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்யுங்கள். இது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இந்த சந்திர தரிசனத்தை மட்டும் இதை மட்டும் செய்தால் கோடி நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். மனதில் ஒரு அமைதி என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். இந்த செய்யப்படக்கூடிய ஒரு பாரம்பரிய பரிகாரங்களில் இந்த ஒரு பரிகாரங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரங்களாகவே பார்க்கப்படுகிறது. இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் முழு மூச்சுடன் செய்து பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே கிடைக்கும். சங்கடகர சதுர்த்தியின் கருத்தை சங்கடங்களை இறைவனிடம் ஒப்படைத்து நல்ல புத்தியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கையை தொடர்வது என்பதாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டு. உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டும். எனவே இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்கள். இதற்கு எந்த விதமான செலவும் சரி கிடையாது. எந்த விதமான பூஜைகள் இருக்க வேண்டும் என்று எதுவுமே கிடையாது. மனதளவில் விநாயகரையும் சந்திர பகவானையும் நீங்கள் நினைத்து இந்த ஒரு செயலை மட்டும் செய்து விடுங்கள். இதை மட்டும். ஆனால் இந்த ஒரு பரிகாரம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பரிகாரங்கள் கிடையாது. மிகவும் முக்கியமான நபர்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்கள். நீங்களும் இதனை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விநாயகர் பெருமானின் அருளை முழுமையாக பெறுங்கள். மறக்காம நம்முடைய மகாபரிவா சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபரியவா சரணம். நன்றி, வணக்கம்.